இப்போ நீங்க இப்ப பார்க்குற ட்ரெண்டிங்கான வீடியோ எடிட்டிங் நம்ம Capcutல மேக் பண்ணோமா ரொம்ப சிம்பிளா மேக் பண்ணலாம். VPN ஆன் பண்ணிட்டு Capcutல போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் செட் பண்ணி வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுமே அந்த வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கட் அவுட் கொடுத்திருப்பாங்க. அந்த கட் அவுட் மேல கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் கட் அவுட் குள்ள போனீங்க அப்படினா அந்த டெம்பிள் மேல ஜஸ்ட் நீங்க பிரஷ் மட்டும் வச்சு ஸ்வைப் பண்ணீங்கன்னா போதும். பிரஷ் செலக்ட் ஆகி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்க அது கீழ டிக் ஐகான் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்போ கட் அவுட் பண்ண இமேஜை கட் அவுட் பண்ணாத இமேஜ்க்கு கீழ கொண்டு வரணும். அதுக்கு அந்த கட் அவுட் பண்ண இமேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஓவர்லே கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓவர்லே கொண்டு வந்து அந்த கட் அவுட் பண்ண இமேஜ்க்கு செட் ஆகிற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து வரக்கு அந்த இமேஜ் ஓவர்லே கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டு இமேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு டைம் அண்ட் ஸ்டார்டிங்ல வச்சுட்டு மேல பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம் டூல் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழ இருந்து மேல வர மாதிரி அனிமேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல வச்சு மேல மூவ் பண்ணீங்க அப்படினா அனிமேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். இதை நீங்க அந்த போட்டோக்கு பின்னாடி கொண்டு போறதுக்கு ஜஸ்ட் அந்த போட்டோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்வைப் பண்ணீங்க அப்படியே லேயர் கொடுத்திருப்பாங்க. அதுல 1 or 2 செலக்ட் பண்ணீங்கன்னா பின்னாடி போயிரும். இதை நீங்க இன்னும் ஸ்மூத் பண்றதுக்காக கிராஃப் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஈஸி இன் 1 கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் அனிமேஷன் செட் ஆயிரும். சோ இப்போ நீங்க அடுத்து நம்ம தண்டர் எஃபெக்ட் ஆட் பண்றதுக்கு கீழ எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ல போயிட்டு நேச்சர் கேட்டகரிக்கு போனீங்க அப்படினா லைட்னிங் ஒரு கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. ஒரு டூல் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த லைட்னிங் எஃபெக்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க என்ன பண்றீங்க டெஸ்ட் எஃபெக்ட்காக அந்த டெஸ்ட் எஃபெக்ட் வீடியோ பிளாக் ஸ்கிரீன் வந்து யூடியூப்ல இருந்து டவுன் பண்ணிக்கோங்க. அதை நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு ஓவர்லேவா அது மேல கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் கொடுத்திருப்பாங்க. அதை லைட்டன் செட் பண்ணீங்கன்னா பேக் ஸ்கிரீன் ரிமூவ் ஆகி டெஸ்ட் எஃபெக்ட் ரெடி ஆயிரும். இதை நீங்க அப்ளை பண்ண மாதிரி லேயர் கொடுத்து கொஞ்சம் பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணிட்டு உங்க போட்டோக்கு முன்னாடி வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவுட்புட் வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்றது அப்படின்னா அதே மாதிரி எஃபெக்ட்ல போயிட்டு வீடியோ எஃபெக்ட்ல போயிட்டு நைட் கிளப் அப்படிங்கிற கேட்டகரியில் ஷேக் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க ஸ்பீட் அதிகப்படுத்திட்டு இன்டென்சிட்டி கம்மி பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி டக்கரான ஒரு வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்க வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.